தப்பி தவறி கூட இந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம். மக்களே, உயிருக்கு உலை வைத்துவிடும் எச்சரிக்கும் மருத்துவர்கள். இந்த காலத்தில் திடீரென இளைஞர்கள் ஏன் குழந்தைகளுக்கு கூட மாரடைப்பு ஏற்படுகிறது. இது போன்ற மோசமான பாதிப்பு ஏற்பட நமது வாழ்க்கை முறை, அதிலும் குறிப்பாக உணவு முறைகளே முக்கிய காரணம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் தவிர்க்க வேண்டிய 7 வகை உணவுகள் குறித்து டாக்டர்கள் பட்டியலிட்டு கூறுகின்றனர். குறிப்பாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் தவிர்க்க வேண்டிய 7 விதமான உணவுகள் குறித்து டாக்டர்கள் எச்சரிக்கையாக கூறுகின்றனர். பொரித்த உணவுகள். பொரித்த உணவுகள் பக்கோடா, சமோசா, பிரெஞ்ச் ரைஸ் போன்ற எண்ணெயில் பொரித்த உணவுகளில் டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகம். மீண்டும் மீண்டும் எண்ணெயை சூடாக்கி சமைக்கும் போது அதில் வேறு பல சிக்கல்களும் ஏற்படும். எனவே இது தீங்கு விளைவிக்கும் LDL கொழுப்பின் அளவை அதிகரித்து இதய தமனிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது போன்ற உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டால் தமனியில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்து, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், சாசேஜுகள், பேக்கன்கள் போன்ற ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகளை சேமித்து வைத்து உடலுக்கு ஆபத்தாக மாறும். அதில் கொழுப்புகள், சோடியம் மற்றும் கெமிக்கல் அதிகம். இவை உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். மேலும் தமனிகளையும் கடினமாக மாற்றும். கரோனரி தமனி நோய் அதிகரிக்கும் அபாயத்தை இது ஏற்படுத்தும். தினசரி சிறிய அளவில் இதை எடுத்துக்கொண்டாலும் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ரொட்டி, கேக்குகள், இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் இரத்த சர்க்கரை அளவை வேகமாக அதிகரிக்க செய்யும். இது ட்ரைகிளைசரைடுகளை உயர்த்தி தமனிகளை சுற்றி கொழுப்பு சேர காரணமாகிறது. காலப்போக்கில் இது நீரிழிவு நோய் அபாயத்தை அதிகரிக்க செய்கிறது. நீரிழிவு நோய்தான் பின்னாளில் இதய நோய் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்துகிறது. பேக்கேஜ் செய்யப்பட்ட அதிக டிரான்ஸ் கொழுப்புகள் கொண்ட சிப்ஸ், மசாலா பொரி, பிஸ்கெட் மற்றும் பேக் செய்யப்பட்ட ஜங்க் உணவுகளிலும் ஆபத்து அதிகம். இவை பெரும்பாலும் ஹைட்ரோஜனேட் செய்யப்பட்ட எண்ணெய்களை கொண்டுள்ளன. இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் உடலில் உள்ள LDL கொழுப்பை அதிகரிப்பது மட்டுமின்றி நன்மை தரும் HDL கொழுப்பையும் குறைக்கின்றன. இந்த ஆபத்தான கலவை இரத்த நாளங்கள் சுருங்க காரணமாகிறது. அடுத்து சோடியம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பாக்கெட் சூப்புகள், ஊறுகாய், சிப்ஸ் மற்றும் உணவக உணவுகளில் பெரும்பாலும் சோடியம் அதிகமாக இருக்கும். இதுபோல உப்பை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் இரத்த அழுத்தத்தை உயர்த்தி உடல்நிலையை மோசமாக்கும். எனவே இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிக உப்புகள் இருக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். சிவப்பு இறைச்சி உணவுகளை எப்போதாவது சாப்பிடுவது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்று சிவப்பு இறைச்சிகளை தொடர்ந்து உட்கொள்வது உடலில் இருக்கும் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இது நீண்டகால போக்கில் உடல்நிலை பாதிப்புகளை உருவாக்கும். குளிர்பானங்கள். அதே போல டயட் சோடாக்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து பசியை தூண்டலாம். எனர்ஜி பானங்கள் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதயத்திற்கு அழுத்தத்தை அதிகரிக்கிறது. எனவே கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடுவது காலப்போக்கில் உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர்.